தமிழ் கடவுள்னு சொன்னாலே அது முருகப்பெருமானை தான் குறிக்கும். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உலகிலேயே மிகப்பெரிய சிலை எங்க இருக்குன்னா அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல தான், சேலம் மாவட்டத்துல முத்தமலை முருகன் கோவில்ல தான் இருக்கு. அந்த சிலை தான் உலகத்திலேயே மிகப்பெரிய முருகப்பெருமானுடைய சிலை. ஆனா அதுக்கு முன்னாடியே உலக அளவுல மிகப்பெரிய சிலை முதல்ல அமைக்கப்பட்டுச்சு. அது எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இல்ல, மலேசிய நாட்டுல. மலேசிய நாட்டுல இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் கோவில்ல தான் உலகிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை முதல்ல அமைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம சேனல்ல அத்தகைய சிறப்புகள் பொருந்திய பத்துமலை முருகன் கோவிலை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களையும் வரலாற்றையும் தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு மிஸ் சிந்தனை துடிகள். பழந்தமிழர்கள் அவங்க வாழக்கூடிய நிலத்தை 5 நிலையா பிரிச்சு வாழ்ந்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. இதுல குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுளாக தொல்காப்பியர் சேயோன் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. சேயோன் அப்படின்னா வேற யாரும் இல்ல, நம்ம முருகப்பெருமான் தான். அந்த வகையில நம்ம முன்னோர்களும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. எங்கெல்லாம் குன்று இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரா இல்லையான்னு தெரியாது. ஆனா எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் நிச்சயமாக முருகப்பெருமானுக்கு ஒரு கோவில் இருக்கும். எப்படி முருகப்பெருமானுக்கும் தமிழர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த உறவை பிரிக்க முடியாதோ அப்படித்தான் இன்னைக்கு தமிழர்களுக்கும் மலேசியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவை பிரிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு மலேசியாவில் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 4 மில்லியன் மக்களுக்கும் அதிகமாக நம்ம தமிழர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மலேசியாவோட ஆட்சி மொழியில நம்ம தமிழ் மொழியும் ஒன்று. சோழர் காலத்துல இருந்தே இன்னைக்கு வரைக்குமே தமிழர்களுக்கும் மலேசியருக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். மலேசியா நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தெருவுக்கு ராஜ சோழன் தெரு அப்படின்னு கூட பேர் இருக்கு. இது நம்ம சோழ மன்னனை நினைவுபடுத்தி வைக்கப்பட்ட பெயர் தான். அப்படிப்பட்ட மலேசியா நாட்டுல மலேய மொழி பேசக்கூடிய மக்களும், சீன மொழி பேசக்கூடிய மக்களும் மற்றும் பல மொழி பேசக்கூடிய மக்களும் வாழ்ந்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாட்டுல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று நம் தமிழ் மொழியில் லட்சக்கணக்கான பக்தர்களால கோஷம் எழுப்பப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான முருகர் கோவில் இருக்கு அப்படின்னா அது எத்தனை பெருமைக்குரிய விஷயம் இல்லையா? இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மலேசியாவோட தலைநகரமான கோலாலம்பூர்ல இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போம்பாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்துல தான் இந்த பத்துமலை முருகன் கோவில் அமைந்திருக்கு. இது இங்கிலீஷ்ல பது கேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மலேய மொழியில, அதாவது மலேசிய மொழியில என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு குகை அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயற்கையாவே உருவான சுண்ணாம்பு குன்றுகள் காணப்படுது. இந்த சுண்ணாம்பு குன்றுகள் கிட்டத்தட்ட 40 கோடி வருஷத்துக்கும் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தான் முருகப்பெருமானுக்காக இந்த பிரம்மாண்டமான கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. இயற்கையாகவே அமைந்த இந்த சுண்ணாம்பு குன்றுகளுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துக்கு பத்துமலைன்னு பேர் வந்ததா நம்பப்படுது. பத்துமலையில முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி அங்க இருந்த ஒரு சில மலேசிய பழங்குடியின மக்களால இந்த பத்துமலை குகைகள் வாழ்விடமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது அந்த ட்ரைப்ஸ் இந்த குகையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் தம்புசாமி பிள்ளை அப்படிங்கிறவரால 1891 இந்த முருகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தம்புசாமி பிள்ளை பாத்தீங்கன்னா அப்போதைய மலேசியாவில் ஒரு ஃபேமஸான பிசினஸ் மேனா இருந்திருக்கிறாரு. இவருடைய பூர்வீகம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இயற்கையிலேயே பாறை வடிவில் வேல் மாதிரி இவருக்கு தெரிஞ்சதாகவும் அதனால இவர் முருகப்பெருமானுக்காக ஒரு கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டினதாகவும் நம்பப்படுது. அதே மலேசியாவில் மகா மாரியம்மன் கோவிலையும் இந்த தம்புசாமி பிள்ளை கட்டியிருக்கிறாரு. மலேசியாவில் ஒரு பழமையான கோவிலா அந்த மாரியம்மன் கோவில் இப்போ வரைக்குமே பார்க்கப்பட்டு வருது. நீங்க மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த முருகர் கோவிலுக்கு போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தம்புசாமி பிள்ளைக்கு ஒரு சிலையும் வச்சிருப்பாங்க. 1891 இந்த கோவில் கட்டப்பட்டு 1892 முதன்முறையா இந்த கோவில்ல தைப்பூச திருவிழா நடத்தப்படுது. அன்னைக்கு நடத்த ஸ்டார்ட் பண்ண தைப்பூச திருவிழா இப்போ வரைக்குமே வருஷம் ரொம்ப கோலாகலமா வெகு விமர்சையா உலக தமிழர்களால இந்த பத்துமலை முருகன் கோவில்ல கொண்டாடப்பட்டு வருது. அதிகபட்சமா 2012 பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பக்தர்கள் இந்த தைப்பூச திருவிழால பங்கேற்றது இன்னைக்கு வரைக்குமே உலக சாதனையா இருக்கு. எப்படி நம்ம தமிழ்நாட்டுல பழனியில தைப்பூச திருவிழா ஃபேமஸோ அதே மாதிரி பத்துமலை முருகன் கோவிலோடைய தைப்பூச திருவிழாவும் உலக அளவுல பிரபலமான ஒரு திருவிழா தான்.
இந்த கோவில் கட்டினதுக்கு பின்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான புராண கதையும் உண்டு. நக்கீரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் புலவர் இருந்தாரு. இவர் யாரு அப்படின்னா சிவபெருமானையே எதிர்த்து தைரியமா ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. அது ரொம்பவே ஃபேமஸான ஒரு வசனம் தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் இந்த புலவர் தான். இவர் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு நூல்களை பிரிப்பாங்க. அந்த 10 பாட்டு நூல்கள்ல முதலாவதா வரக்கூடிய, அதே மாதிரி ஆற்றுப்படை நூல்கள்ல முதலாவதாக வைத்து போற்றக்கூடிய திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற நூலை இயற்றிய தமிழ் புலவர் இந்த நக்கீரர் தான். இவர் முருகப்பெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டவரா இருந்தாரு. ஒரு தடவை ஒரு அரக்க இனத்தை சேர்ந்த ஒரு பூதம் என்ன பண்ணுச்சான், 999 பேரை புடிச்சிட்டு இந்த 10 மலையில இருக்கக்கூடிய குகையில அடைச்சு வச்சுதான். அப்ப யோசிச்சு பாருங்க, 999 பேரை அடைச்சு வைக்கக்கூடிய ஒரு குகைனா எவ்வளவு பிரம்மாண்டமான குகையா இருந்திருக்கணும். அந்த குகையில 1000வது நபரா இந்த நக்கீரரை பிடிச்சிட்டு அந்த பூதம் அடைச்சு வச்சுதான். நக்கீரர் எப்படியாச்சும் இந்த பூதத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான மனமுருக வேண்டி பாடல் பாடினாராம். அதுக்கப்புறமா முருகப்பெருமான் தனது வேலை கொண்டு இந்த குகையில இருந்த அனைவரையுமே விடுவித்தாராம். அந்த வேல் தான் இயற்கையிலேயே பாறை வடிவில் அமைந்தது. அதுக்கப்புறமா தான் தம்புசாமி பிள்ளை இந்த கோவிலை கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டோம் இன்னொரு புராண கதை நம்பப்பட்டு வருது. இந்த 10 மலை கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்பட்டாரு. சுப்பிரமணியன், அதில் பிரமண்யன் அப்படின்னா பிரம்மத்தை உணர்ந்த பரம ஞானத்தை பெற்றவர் என்று பொருள். சு அப்படின்னா அதி உன்னதம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சுப்பிரமணியன் அப்படிங்கிற பெயருக்கு அதி உன்னதமான ஞானத்தின் உயர்நிலையை அடைந்த பரம ஞானத்தை பெற்றவர் என்று பொருள். முருகர் அழகுக்கு மட்டுமல்ல ஞானத்துக்கும் போற்றக்கூடிய ஒரு கடவுள் தான். 1891 இந்த கோவில் கட்டப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே போயிட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு வரதுக்கு படிக்கட்டு வசதிகள்லாம் இல்லை. கரடு முரடான பாதைகளை கடந்து ஒத்த வழி பாதையில் போகிற நிலைமை தான் இருந்துச்சு. 1938களில் தான் இங்கே படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு வசதிகள் செய்து தரப்பட்டுச்சு. அதாவது 272 படிக்கட்டுகள் 3 நடைபாதைகளாக அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இந்த கோவிலானது உலகம் முழுக்க பிரபலமடைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் டெவலப் ஆக ஆக அந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்லாம் போட்டு இன்னைக்கு நீங்கள் நைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கோவிலோடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய முருகர் சிலை தான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே உலகத்தோட மிகப்பெரிய முருகர் சிலையாக இந்த 10 மலை கோவிலில் இருக்கக்கூடிய முருகர் சிலை தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 140 அடி உயரம். அதுக்கப்புறமா தான் நம்ம தமிழ்நாட்டில் சேலத்தில் கட்டப்பட்டுச்சு. அது முத்துமலை கோவில் முருகன். அந்த முருகன் சிலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 145 அடி உயரம். இந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகர் சிலை 300 லிட்டர் தங்க கலவையால் செய்யப்பட்டுச்சு. நீங்கள் நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தகன்னு தங்கத்திலேயே முருகப்பெருமான் மின்ற மாதிரி இருக்கும். இந்த தங்க கலவையானது ஸ்பெஷலாக தாய்லாந்து நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்டு கட்டப்பட்டுச்சு. 2003 இந்த சிலையை கட்ட ஆரம்பித்து 2006 இதை கட்டி முடித்தாங்க. 2006ஆம் வருஷம் வந்த ஒரு தைப்பூசம் அன்னைக்கு இந்த முருகர் சிலையானது பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா 1 டன் அளவுள்ள சாமந்தி பூக்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாலை முருகப்பெருமானுக்காக அணிவிக்கப்பட்டுச்சு. கலைக்கூட குகை, அருங்காட்சியக குகை, ராமாயண குகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குகைகள் இந்த கோவிலில் காணப்படுது. இந்த அருங்காட்சியக குகைகளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யக்கூடிய காட்சிகள் அழகு மிக்க ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கு. அதே மாதிரி ராமாயண குகையில் ராமபிரானுடைய வாழ்க்கை ஓவியமாக வரையப்பட்டிருக்கு. அதே மாதிரி ராமாயண குகை போகிற வழியில் 50 அடி உயரம் கொண்ட அனுமன் சிலையும் நீங்கள் பார்க்க முடியும். தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பால் குடம் எடுக்கிறது, அலகு குத்துறது, காவடி எடுக்கிறது, அதுலேயும் மயில் காவடி அப்படிங்கிறது மலேசியாவில் ஃபேமஸான ஒன்று. இப்படி பக்தர்கள் அவங்களுடைய நேர்த்திக்கடனை முருகப்பெருமானுக்காக அந்த தினத்தில் செலுத்துவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் யாருன்னா இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு போனவங்க யாருன்னா இருந்தீங்கனாலும் உங்கள் அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.